நம்முடைய சிறு வயதை நினைத்துக் கொள்வோம். நாம் ஒரு பையனாக இருந்த பொழுது அல்லது ஒரு சிறு பெண்ணாக இருந்த பொழுது விடுமுறைக்கு நமது வீட்டுக்கு நம்முடைய சொந்தக்காரர்கள் எல்லோரும் வருகின்றார்கள். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, அவர்களுடைய குழந்தைகள் எல்லோரும் வருகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களோடு 3 வாரமோ 4 வாரங்களோ நாம் ஆடிப்பாடி மகிழ்ந்து மிக மிக கேளிக்கை விளையாட்டுகளிலே ஈடுபட்டு மிக மகிழ்ச்சியோடு பொழுதை போக்குகின்றோம். ஆனால் விடுமுறை முடிந்து அவர்கள் தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்று விட்ட பின்னாலே நமக்கு நம்முடைய மனத்திலே மற்றும் நம்முடைய வீட்டிலே மிகப்பெரிய வெறுமை தென்படும். எம்டினஸ், சாலிட்யூட், வெறுமை, மிகவும் சலித்து போகும். இதை வெறிச்சோடி, வீடே வெறிச்சோடி கிடக்கின்றது என்பார்கள். அதிலிருந்து மீண்டு மறுபடியும் உற்சாகமாக, சிறுவயதுக்குரிய உற்சாகத்தோடு நாம் ஓடி ஆடி விளையாடுவதற்கு சில நாட்கள் கூட ஆகும். இப்படி வெறிச்சோடி போகின்ற நிலைமையை அடைந்து கொண்டிருக்கிறது தமிழக பாஜக. மாநில தலைவர் பதவியிலே இருந்து, பாஜக மாநில தலைவர் பதவியிலே இருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அண்ணாமலையின் தலைமையிலே தமிழகத்திலே பாஜக வளர்வதைப் போல வேறு எவருடைய தலைமையிலும் வளராது என்பது எல்லோரும் அறிந்த ரகசியம்தான், ஓப்பன் சீக்ரெட். அதனால் பாஜக ஆதரவாளர்களே பலர் எரிச்சலும் கோபமும் அடைந்தார்கள். எரிச்சல் கோபம் என்று இல்லாவிட்டாலும் மிக பலர், பெரும்பான்மையானவர்கள் ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அடைந்தார்கள். பாஜக மீண்டும் 3%, 4% நோட்டா கட்சி என்றெல்லாம் ஆகிவிடும் என்று அவர்கள் பயந்தார்கள். ஏமாற்றமும் சலிப்பும் கொண்டார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே உடனடி வளர்ச்சியை விட கூட்டணி அமைத்து திமுகவை ஓட ஓட விரட்டி ஆட்சியை பிடிப்பதுதான் சரியான செயலாக இருக்கும். என்னதான் நெடுங்கால திட்டம், நீண்டகால திட்டம், ஸ்ட்ராட்டஜி, வியூகம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உடனடி தேவைகளை நாம் முற்றிலுமாக மறுப்பதற்கு இல்லை. எனவே தமிழகத்திலே பாஜகவின் வளர்ச்சி என்பதை சிறிதே தாமதித்து, சிறிது குறைவாக வளர்ந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்துக்கொண்டு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து உழைப்பதிலே தவறு இல்லை. இதை ஏற்கனவே சென்ற வீடியோகளிலே கூறியிருக்கின்றேன். பாஜக ஆதரவாளர்களிலே பலரும் சிறிது சிறிதாக இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பாஜக வளர்ச்சி என்பதை சிறிது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறிது தள்ளி போனாலும் பரவாயில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, பாஜக வளராவிட்டாலும் பரவாயில்லை, மீண்டும் 3%, 4% வாக்கு சதவீதம் என்றெல்லாம் ஆனாலும் பரவாயில்லை என்று பைத்தியக்காரத்தனமாக எண்ணிவிடக்கூடாது. உதாரணமாக அண்ணாமலை அவர்களின் தலைமையிலே பாஜக வருடத்திற்கு ஆதரவாளர்களின் எண்ணிக்கையிலே ஒரு வருடத்துக்கு 20% உயரும், அந்த விகிதத்திலே உயரும் என்று வைத்துக்கொள்வோம். கூட்டணிக்காக அதை சிறிது சமரசம் செய்து கொண்டு, காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு வருடத்திற்கு 10%, 12% உயர்ந்தால் போதும் என்று நினைத்தால் அதிலே தவறில்லை. ஆனால் வளர்ச்சி அடியோடு நின்றுவிட்டால் அது கவலைக்குரிய விஷயம். இப்பொழுது அந்த நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது தமிழக பாஜக. ஒரு அரசியல் பார்வையாளர் மற்றும் விமர்சகர் என்கின்ற முறையிலே இதை சொல்கின்றேன். அதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது நான் எந்த குற்றமும் காணவில்லை. அவர் அவருடைய பாணியிலே செயல்படுகின்றார். ஆனால் செயல்படுகின்ற பாணியை பொறுத்து விளைவுகள் அமையும், அதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. 1000 தான் சொன்னாலும் அண்ணாமலை தலைமை வேறு, நயினார் நாகேந்திரன் தலைமை வேறு. இதை நாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. கடந்த சில வாரங்களாக போர் பதற்றம், அது இது என்று என்னெல்லாமோ போய்கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு சரியான இடத்திலே அண்ணாமலை அவர்களை அமர வைத்து அவருடைய சேவையை நன்கு பயன்படுத்தி கொள்வது என்பது தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்தை என்னால் ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் உள்ளே வர வேண்டும், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கும் பொழுதே எந்த ஒரு அறிவுள்ள அரசியல் கட்சியும், அப்படியானால் அண்ணாமலையை என்ன செய்வது, அவருக்கு என்ன பொறுப்பை கொடுப்பது, அவருடைய திறமை மற்றும் பாஜகவின் தேவை இவற்றையெல்லாம் மனத்திலே வைத்து அவருக்கு வேறு என்ன பொறுப்பை கொடுப்பது என்று யோசித்து செயல்பட்டு முடிவும் எடுத்திருக்க வேண்டும். அந்த முடிவை செயல்படுத்தியும் இருக்க வேண்டும். அதை செய்ய பாஜக தவறிவிட்டது என்றுதான் தோன்றுகின்றது. வேறொரு வாய்ப்பும் இருக்கின்றது. அவருக்கு மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுக்கலாம், அல்லது கட்சியிலே தேசிய அளவிலே
அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கலாம் என்றெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இல்லை, நான் தமிழ்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகின்றேன் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தால் பாஜக மீது முழுவதுமாக குற்றம் சுமத்துவதற்கு இல்லை. இருந்தபோதிலும் தமிழ்நாட்டிலே பாஜக ஒரு சவலை பிள்ளையாக இருக்கின்றது, இன்று வரை அப்படித்தான் இருக்கின்றது என்பதை மனத்திலே வைத்துக்கொண்டு கட்சியிலே அண்ணாமலைக்கு ஒரு சரியான பதவியை கொடுத்திருக்க வேண்டும். அந்த பதவியின் பெயர் பாஜக கட்சி வளர்ச்சி தலைவர் என்று இருக்கலாம், அல்லது கொள்கை பரப்பு செயலாளர் என்று இருக்கலாம், அல்லது வேறு எதுவாகவும் கூட இருக்கலாம். பாஜகவின் கொள்கைகளையும் பாஜகவை பற்றியும் அவர் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக எடுத்து செல்லலாம். அதற்குரிய எல்லா வசதிகளையும் வாய்ப்பையும் ஆதரவையும் மாநில தலைமை, அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்களின் தலைமையிலான மாநில பாஜக கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியிருக்கலாம், செய்திருக்கலாம். அப்படி இருந்தால் உடனடி தேவையான கூட்டணி 26 திமுகவை அகற்றுவது என்பதையும் கவனித்த மாதிரி இருக்கும். அதே சமயம் பாஜகவின் வளர்ச்சி முற்றிலுமாக பின்னுக்கு தள்ளப்படாமலும் இருக்கும். பாஜக அதை செய்ய தவறி இருக்கின்றது, அல்லது அதை செய்வதற்கு அளவுக்கு அதிகமாக கால அவகாசம் எடுத்து கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஜே.பி. நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் இதை நன்றாக மனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப கட்சியின் வியூகத்தை வகுக்க வேண்டும். அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் இந்த விஷயத்திலே கட்சிக்கு, மாநில தலைமைக்கும் சரி மத்திய தலைமைக்கும் சரி, போதிய அழுத்தம் கொடுக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களை சரியான விதத்திலே பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் பாஜகவுக்குத்தான். இதை மனத்திலே கொண்டு செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த செயல் திட்டங்களுக்கெல்லாம் சரியானபடி நல்ல ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கண்டிப்பான உத்தரவை பாஜக போட வேண்டும். அப்பொழுதுதான் 26 தேர்தல் வியூகத்துக்காக தேர்தல் வியூகத்தின்படி என்ன செய்கின்றோம் என்பதும், அதே சமயம் நெடுங்கால திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும், இந்த இரண்டுமே சரியான திசையிலே பயணிக்கும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.